நீ என் கூட வரியா வரலையா? ஃபியூச்சர் மிஸ்ஸஸ் டெனிசனுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? ஸ்பேனர் தான் அப்படி சொல்றாருன்னா நீயும் அதை நம்பிட்டு ஏதாவது பேசாத. நீ வரியா வரலையா? சரிம்மா வரேன். இவ்வளவு கொதிக்கிற? இன்னைக்கு உனக்கு உதவி பண்றதா என்னுடைய முதல் கடமை. வாப்பா. நீ போப்பா. மிஸ் கிரீன், இந்த ஸ்பிரிட் கார்டியன்ஸ் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அது மக்களா உருவாக்கின ஏதோ ஒரு கட்டுக்கதைன்னு தான் நான் சொல்லுவேன். அது கட்டுக்கதையோ ஒட்டு கதையோ ஏன் இந்த பொண்ணு போட்டு குழப்பற? கம்னுவா. கமான், எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அரிக்குது. நீ செய்யறதெல்லாம் எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் சொரிஞ்சா உனக்கு ஏன் எரியுது? அப்போ என்ன ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு கடைசியில டிமென்ஷன் 12 குள்ள நீயே மாட்டிக்கிட்ட, அதானப்பா? சிரிச்சது போதும். சிரிக்காம என்ன பண்றது? உன் கதையை நீயே கேட்டு பாரு, உனக்கும் சிரிப்பு வரும். எதை வச்சு அத ஒரு பொண்ணுன்னு சொல்ற? அதானே ஏங்குவன், இது ஒரு பொண்ணா இருந்திருந்தா நிச்சயமா அது தலையில ஒரு கூந்தல் இருந்திருக்கணும்ல. படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா இதெல்லாம் உனக்கே புரிஞ்சிருக்கும். ரோபோட்ஸ கண்ட்ரோல் பண்ண, அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வருது எனக்கு பெரிய விஷயமா இல்ல. என்ன சொன்ன? சாரி, கவனிக்கலப்பா. சாம் காஸ்டர் தான், அவளாதான் இருக்கணும். நாம குழந்தைங்களா இருக்கும்போது அவளை பார்த்திருக்கோம். நிச்சயமா அவ பழி தீக்கிறதுக்காக தான் இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அழகா இருக்காளா? பென் அழகிலாம் இல்ல, பேரழகி. பென் பென்னை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ கோடிக்கணக்கான முறை காப்பாத்திருக்காராம். ஹேய், அப்படியே பெரிய மனுஷன் மாதிரியே இருக்க. சும்மா ஒரு பொய் சொன்னு அப்படியே நம்புறாயா? ஹலோ, என் பேரு தான் பென் டெனிசன். அதான் சூப்பர் ஹீரோ. பல தடவை உலகத்தை காப்பாத்தினவன். என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பியே. சின்ன பையன் தமாஷ் வேற பண்றான். நல்ல கற்பனை. நான் சொல்றத கேட்கும் போதெல்லாம் உனக்கும் இப்படிதான் சிரிப்பு வருதாரு? உண்மையை சொல்லணும்னா ஆமா. ரொம்ப சாஃப்ட் ஆச்சு. ஏன் இப்படி முரட்டத்தனமா நடந்துக்கிறா? அவனை கைட் பண்றதுக்கு இப்ப நீ இல்லையே. Hey, thank you. யோசிச்சு ரியாக்ட் பண்ற அளவுக்கு அவனுக்கு ஒன்ன மாதிரி சுமாரான புத்தி கூட இல்ல. ஆப்பிள் ஃபிளெக்சியன்ஸ் புத்திசாலி இல்லைன்னு எழுதியிருக்கு. என்ன சத்தம் இது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர ஏப்பமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 2 அடி தள்ளி நிக்க முடியுமா? உங்க 2 பேருக்கும் என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இது ஃபைட்டிங் இல்லமா. இதுக்கு பேரு பிராக்டிஸ்மா. பிராக்டிஸ் பண்றீங்களா? யா, அவன் புது ஏலியன் பவரை யூஸ் பண்றதுக்கு அவன் இப்படிதானே கத்துக்கிறான். இதுக்கு எனக்கு என்ன யூசர்ஸ் மேனுவல்ல கொடுத்திருக்காங்க? என் கையில ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குப்பா. இங்க பாரு, ஏற்கனவே வாங்கின பேர் எங்க வைக்கிறேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன். நீ அதுவும் எனக்கு நல்லா தெரியும். பிளம்பர் அகாடமிலேயே அது ஒரு தனி சப்ஜெக்ட். என்னையா சொல்ற? என்ன பத்தி சப்ஜெக்டே இருக்கா? ஒரு சின்ன சப்ஜெக்ட் இருக்கட்டுமே. இன்னைக்கு ஒரு சின்ன பாடமா இருக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படமாவே மாறலாம். ஹலோ குரோமஸ்டோ, நீ நல்ல பையன்ல. ரொம்ப கஷ்டப்படாத, பேசாம ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி போட்டு பாக்குறியா? உன்னை வான் பண்ற, அதை என்கிட்ட கொடுத்துரு. குடுக்கலன்னா என்ன பண்ணுவ? கொடுக்கலன்னா அனுபவிப்ப. ஓ, இதுக்கு நான் குவென் முகத்தையே பாப்பேன். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போலீஸ் வேலை கிடைக்குதோ தெரியலையே. சட்டப்படி அதை பத்தி நம்ம பேசக்கூடாது பென். ஏய், எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. சொல்லாம ஏன் வெயிட் பண்ற? ஏதாவது சகுனம் பாத்துக்கிட்டு இருக்கியா?
நான் எதுக்காக? நீ கெஞ்சனம்மா இல்ல இப்ப கெஞ்ச போற. இது டைம் பைக்ஸ் நான் சொன்னனே இல்லையா? முன்ன பின்ன இருக்கிறது தான் டைம் டிராவல். ஹலோ மிஸ் கிரெயின். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் ரூக். அடே பச்சை சட்டை, ஒரு பெரிய மனுஷனை மதிக்கவா மாட்டற? என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேரு ஸ்காட். நான் ஒரு ஸ்லாம் பியார்ட். எப்படி இருக்கீங்க மேடம்? இந்த பச தேவையில்லாம என் கையில வந்து ஒட்டிக்கிச்சு. இதை என்னால சகிக்க முடியல. தள்ளாத வயசுல இதெல்லாம் தேவையா? நீ என்ன செய்யறன்னு உனக்கு புரியுதா? நான் ஓட்ட போறேன். அத பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. உங்ககிட்ட லைசன்ஸ் கிடையாது. கிராண்ட் பா எனக்கு கத்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது எமர்ஜென்சி. உனக்கு கண்ணுல போக்கஸ் போயிடுச்சு, முட்டி வலி வேற இருக்கு. முக்கியமா கார் கதவை நினைச்சு எதை திறக்க போன பாரு. டிவில ஏதாவது சீரியல் பாத்திருப்பாங்க, பயந்துருப்பாங்க. நாமளே டிராகன்ஸ பாத்திருக்கோமே, நீ மறந்துட்டியா? ஆனா உங்க வீட்டு கிச்சன்ல பாக்கலையே. ஏய் गाइस, அப்படி டிராகன் தேடி வர அளவுக்கு உங்க அம்மா என்ன அவ்வளவு சூப்பராவா சமைப்பாங்க? டேய் மேல பாருங்கப்பா. நிறைய சாப்பிட்டு பெருசா வளர்ந்த பறவை மாதிரியே இருக்கு. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். என்ன பார்த்து பயந்து போலன்னு இந்த ஸ்கேன் சொல்லுது. அவன் சொல்றத கேட்காத. உன்ன மாதிரி வேற்று கிரகவாசிய பாக்கும்போது கிராமத்து மக்கள் பயப்படதான் செய்வாங்க. ஹலோ, யாரும் பயப்பட தேவையில்லை. நான் தான் பென் டெனிசன், உங்கள் சூப்பர் ஹீரோ. ஓ தொப்பி நில்லியா. இந்த மாதிரி சூழ்நிலையை பென் சுலபமா சமாளிப்பான். இங்க இருக்கவங்க தான் மாட்டி ரொம்ப அவஸ்தைப்பட போறாங்க. டேய் டேய் டேய், ஆட்னது போது நிறுத்துறா, தலை சுத்துதுடா. என்ன உன் பிரச்சனை? நீ தான்டா பிரச்சனை. அந்த பலூன் பறக்க போகுது. இது உன்னோட டாப் ஸ்பீடா கெவின்? இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டா நியாயம். ஆனா நீ இத கேக்குற பாரு, இது ரொம்ப அநியாயம். வர வர நீ குவென் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. கொஞ்சம் என்ன யோசிக்க விடுறியா? இவனை ஒரு ரவுண்ட் தூக்கி போட்டு மிதிச்சாதான் வழிக்கு வருவோம். இந்த பபுள்ல இருந்து என்ன வெளியே விடு, அதுக்கப்புறமா பார்க்கலாம். சைலண்டா இருங்க. எலிமெண்டரி பசங்க பல்பத்துக்கு சண்டை போடுற மாதிரி இப்படி கத்திட்டு இருக்கீங்க. நீ ஏன் ரூக் சும்மா இருக்கிற வண்டால கிளப்பி விடுற? நான் பண்றத கொஞ்சம் நீ ட்ரை பண்ணி பாரு. ஆஹா, ரூக் உண்மையா சாப்பிட்டியா? அதாவது நம்ம கேலக்சில இருக்கிற கலாச்சாரங்கள்ல பூச்சிகளை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா உண்மைதான். நீயும் டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த மூஞ்சி என் மூஞ்ச சகிக்கலன்னு சொல்லுதா? ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கூட உன்னோட மூளைய யூஸ் பண்ணவே மாட்டியா பென்? மேடம், அது இருந்தா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கைட் விஷயத்திலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா நான் ஸ்கர்டுக்கு தான் நன்றி சொன்னேன். உன்னால வாய மூடிட்டு இருக்கவே முடியாதா? பென் திரும்ப வருவானா மாட்டானா? அவன் தானே என்ன கூட்டிட்டு போனோம். அவளுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொல்லி புத்திசாலின்னு நினைக்கிறாளா? பெண்ணு அதான உண்மை. பெண்ணு என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு. ஒரு விஷயம் எனக்கு புரியல ரூக். நான் பண்ண வேலைக்கு என்ன போட்டு திட்டு திட்டுறா, கூடவே பாராட்டும் செய்யறா. ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஆமா ஆமா, பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இந்த விஷயத்துல என்கிட்ட உதவி. இன்னைக்கு என்ன அநியாயத்துக்கு டிராபிக்கா இருக்கு? உங்க ஆம்னி ட்ரக்ஸ்ல நீங்க வயலின் வாசிக்கிறதுனால மட்டும் டிராபிக் சீக்கிரமா நகர்ந்துடுமா பென்? எது? ஓ, இப்போ நீங்க அறிவுபூர்வமா பேசி என்ன கலாய்ச்சிட்டீங்க இல்லையா? அதுதான் ரூக் ஸ்பெஷல். மைண்ட்ல வச்சுக்கிறேன். இருந்தாலும் நீங்க டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வழியை தேடுறது பெட்டர். உன்னால வண்டி ஓட்ட முடியுமா? ஓட்டுவார். அதை விட சாருக்கு என்ன முக்கியமான வேலை? ஓட்ட முடியலன்னா நான் பிடிச்சி ஓட்ட. பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி மிஸ்டர் டெனிசன், அப்புறமா பாக்குறேன். ஓகே மிஸ்ஸஸ் டெனிசன். நீ அதை விடவே மாட்டியோ பென்? நீ அது வரைக்கும் வேணும்னா நீ டிவி பாத்துட்டு. ஏய், இது புது சேனல் தானே? நல்லா இருக்கு. நாங்க அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.